இந்த அருமையான அருணோத ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கடந்த 8 மாதங்களிலே ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருந்து இந்த 9ஆம் மாதத்தின் காலை தினத்திலே ஆண்டவருடைய வாக்குக்காய் காத்திருக்கக்கூடிய இந்த ஆராதனைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதியாய் காத்திருப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கிருபையுள்ள ஆண்டவரே, தருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய மெல்லிய சத்தத்துக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அமைதலாய் காத்திருக்கக்கூடிய ஒரு ஆராதனையை தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த இரவிலே நல்ல ஓய்வினை கட்டளையிட்டு புதிய நாளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நாளாய் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த 9வது மாதத்திலே 8 மாதங்களிலே ஆண்டவர் நடத்தினதான அந்த நன்மையான வழிகளை எண்ணி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியோடு கூட காத்து நிற்கின்றோம். இந்த 9வது மாதத்திலே நீர் தரக்கூடிய வாக்குத்தத்த வசனத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த ஆராதனையின் பாடல்கள், வேத பகுதிகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்தவ பாமாலை 367 நாம் இருந்த வண்ணமாய் பாடுவோம். பாமாலை 367. ஆண்டவா பிரசன்னமாய்
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 5. சங்கீதம் 5 மாறி மாறி வாசிப்போம். Portion for the responsive reading is from Psalm 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுதல்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருவின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை எல்லாம் விழும்படி செய்யும். அவர்கள் துரோகிகளினுடைய திராசி என்னும் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலக்கம் பண்ணுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை செய்து அறிக்கை செய்வோமாக. Let's all affirm our faith by saying Apostle Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இந்த வேளையிலே நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய இணை ஆயர் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை அருணோதய ஆராதனையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் வல்லவரும் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் 8 மாதங்களை ஆண்டவர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா நிறைந்த உலகத்துல கஷ்டமான காலத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இம்மட்டும் பாதுகாத்ததுக்காக நாம் மெய்யாகவே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கவும். இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கிற நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். எங்களை ஒருபோதும் கைவிடாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் குடும்பமாக எங்களுடைய இல்லத்திலிருந்து காணொலி மூலமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கடந்த 8 மாதங்கள் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், எல்லாவித ஆபத்து விபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தீர். அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கிற நாங்கள் உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத ஆண்டவர். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களை நீ தொடர்ந்து ஆட்சி தேர்ச்சி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் அடியனுடைய வாயின் வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்நின்று நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Joshua chapter 1 verse 5, it says, no one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமானது நான் உன்னோடு கூட இருப்பேன். The promise verse for the month of September, the Lord is promising us that He will be with us. As He was with Moses, He is going to be with us throughout this month and the days to come in our life. ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார் என்று ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தமாக உறுதியாக நமக்கு வேதவசனமாக சொல்கிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது, மோசேயோட மரணத்துக்கு பின்பதாக பிதாவானவர் யோசுவாவின் மேல் பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்நின்று நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ அவனமாக உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாக்கு தைரியத்தை கொடுக்கிறார். Here we can see, after the death of Moses, God Almighty assigns few responsibilities upon Joshua, who was the assistant of Moses. And when God assigns those responsibilities, God encourages Joshua that as I was with Moses, I will be with you. So do not be afraid. Do not be fear about anything, because I'm going to be with you
That's how God is encouraging Joshua. ஆண்டவர் யோசுவாவை ஒரு தைரியத்தை கொடுத்து வாக்குத்தத்தமாக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொல்கிறார். நாம் மோசேயோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி மோசேயோடு கூட இருந்தார் என்று நாம் சிந்திப்போம். இந்த கால வேளையில நாம் யாவருக்கும் தெரியும் மோசே பிறந்த நாள்ல எப்படி இருந்தார், எந்த சூழ்நிலை இருந்தது என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். We know the situation when Moses was born. King Pharaoh had told that all the children should be killed. மோசே அந்த பிறந்த அந்த காலத்துல ராஜா அங்கே ஒரு கட்டளை எடுக்கிறார், எல்லா குழந்தைகளை கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது மோசேயோட தாயார் அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். சுமார் 3 மாதங்கள், for 3 months Moses' mother was hiding him, and after 3 months she felt that it is not safe. She made a basket and she kept Moses in that, and she kept it in the river Nile. 3 மாதங்களுக்கு பின்பதாக மோசேயோட தாயார் மோசேக்கான ஒரு கூடையை உண்டாக்கி அதில் மோசேயை வைத்து நதியிலே விட்டார்கள் என்று பார்ப்போம். அங்கே பாரோ ராஜாவுடைய மகள் அதை பார்த்து அந்த குழந்தை மோசேயை எடுத்து அங்கே கட்டளை எடுக்கிறார், இந்த குழந்தையை வளர்த்ததுக்காக நமக்கு ஒரு எபிரே ஒரு ஸ்திரீ வேண்டும். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் அங்கே மோசேயோட தாயாரே தான் அங்கே உருவாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். You know, when the baby Moses was found by the daughter of King Pharaoh, the daughter gives an announcement that we need a lady to take care of this child, and God appoints the mother, the real mother of Moses. அந்த பிறந்த அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசேயோட வளர்ந்த ஒரு காலத்துல அங்கே அநேக காரியங்கள் நடக்கிறது. அதுக்கு பின்பதாக ஆண்டவர் மோசே இடத்துல கட்டளை கொடுக்கிறார், நீ இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போ என்று ஆண்டவர் அவர்களை கட்டளை இடுகிறார். We can see that God gives command to Moses that you have to take this people from the slavery, this Israelites from the Egypt to the promised land. And you know what Moses says. அங்கே மோசே அநேக சாக்கு போக்கே சொல்கிறார், ஆண்டவரே நான் ஒரு திக்குவாயன், ஆண்டவரே என்னிடத்துல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, என்னுடைய பேச்சு இவர்கள் கேட்பார்கள் என்று அநேக கேள்விகளை ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் மேலே அவன் சந்தேகப்படுகிறார், என் மூலமாக இந்த ஜனங்கள் விடுதலை பெறுவார்களா என்று அவனே சந்தேகப்படுதான் என்று நாம் பார்ப்போம். He was doubting himself that whether he will be able to lead this people. அங்கேயும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும் போது அங்கே முறுமுறுத்து இருந்தது. அங்கே அநேக அந்த இஸ்ரவேல் மக்கள் அநேக தொல்லைகளை கொடுத்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். When they were in the wilderness, people were grumbling and complaining that where we are going to head. Still, God was with Moses. சிவந்த நதியை கடந்து போகும்போதும் மோசேயோடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். When the Red Sea was departed, as Pharaoh's army was following this people, God was with Moses to lead this people. He departed the Red Sea. There was a miracle. And God was with Moses. 40 ஆண்டுகளும் அவர்கள் அந்த வனாந்தரத்துல, when they were in the wilderness, God provided them manna. God provided them food. அந்த 40 ஆண்டுல ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மோசேயோடு கூட ஆண்டவர் இருந்தார். அங்கே அநேக வியாதிகள் வந்தது. வேத வல்லுநர், when we read commentaries, when we read the books of the biblical scholars, during this 40 years, many people had many kind of sickness, but God delivered them because God was with Moses.
அநேக வியாதிகள் வந்தது, அநேக பலவீனங்கள் வந்தது. ஏனென்றால் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து போனார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை வியாதிகளோ எத்தனை பலவீனங்களோ வந்திருக்கலாம். ஆனாலும் அவன் மத்தியிலே மோசேயோடு ஆண்டவர் இருந்து அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவன், அதே தேவன், மோசேயோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருப்பார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. As God was with Moses, God says that I will be with you, Joshua, and I will help you to move on. அதே ஆண்டவர் இந்த யோசுவாக்கு தைரியத்தை கொடுக்கிறார். நானும் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசேயோடு கூட இருந்தேன். அவனுடைய போராட்டங்களிலே, அவனுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையிலே, எல்லா சூழ்நிலையிலும் நான் மோசேயோடு கூட இருந்தேன். அவ்விதமாக நானும் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்விதமாக இந்த காலை வேளையிலும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நானும் உங்களோடு கூட இருப்பேன். I am going to be with you because I am the same Lord who was with Moses, who was with Joshua, who was with King David, who was with Daniel, and who was with so and so. He is the same Lord who is going to be with us. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மாறாத ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். So when this Lord is with us, what will happen? இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன காரியம் நடக்கும் என்று நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்கும்? முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், போராட்டத்தை மேற்கொள்ள நான் உங்களோடு கூட இருப்பேன். The Lord will be with us to overcome the struggles. போராட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று முதலாவதாக அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார். The Lord will be with us to overcome the struggles of our life. மோசேயோட வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருந்தது. ஆண்டவர் அவன் சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு திக்குவாயன், இந்த ஜனங்கள் என்னுடைய பேச்சு கேட்பார்களா? என்னுடைய இடத்துல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லையே. He was underestimating himself. அவனிடத்துல ஒரு போராட்டம் இருந்தது உள்ளே. But the God was with us. God guided him. God gave him the wisdom. God helped him to overcome all those struggles that he was going through in his personal life. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்களும் அநேக போராட்டத்தின் மத்தியிலும் ஜனங்கள் இருந்தார்கள். அந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்து அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் அவனுக்கு பலத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். In the similar manner, God is promising us that, my dear friends in Christ, I will be there with you all to overcome the struggles of our life. எந்த விதமான போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அது ஆவிக்குரியான போராட்டங்களோ, இல்லை என்றால் வேலை பார்க்கல போராட்டங்களோ, குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களோ, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். முதலாவதாக போராட்டத்தை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். The Lord will be with us to overcome the struggles. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், the Lord will be with us to overpass the situation. முதலாவதாக to overcome the struggles, இரண்டாவதாக to overpass the situation. சூழ்நிலைகளை மீற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். சூழ்நிலைகளை மாற, to overpass the situation. Look at the situations that Moses went throughout the wilderness. மோசேயோட வாழ்க்கையும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள் இருந்தது. முறுமுறுத்த ஒரு காலம் இருந்தது, இந்த தேவனை வணங்காத ஒரு காலம் இருந்தது. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறத்தக்கதாக ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
அதே தேவன் இந்த காலை வேளையிலேயும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், எந்த விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தாலும் அதை நான் மீற உங்களோடு கூட இருப்பேன். I'm going to be there with you to overpass whatever situations that you're going through. If you're in debts, if you're in some kind of trouble, this particular situation will be overpassed. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மீற போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அதே ஆண்டவர் மோசையோடு கூட அந்த வனாந்தரத்துல இருந்து ஒவ்வொரு நாளில இருந்த அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாறி அவர்களை தொடர்ந்து வழி நடத்தினார். அதே தேவன் நம்ம இடத்துல சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Because I am going to overpass the situations of your life. First, the God is promising us that He is going to overcome the struggles. And secondly, God is promising us that we will be able to overpass the situation. முதலாவதாக போராட்டத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக சூழ்நிலைகளை மீற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக the Lord is with us to overpower the sickness. நோயை வெல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். First, the Lord is with us to overcome the struggles. Second, the Lord is with us to overpass the situation. Third, the Lord is with us to overpower the sickness. நோயை வெல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, அந்த வனாந்தரத்துல வாழ்ந்த மக்களுக்கு அநேக நோய்கள் இருந்தது, அநேக பலவீனங்கள் இருந்தது. அதை எல்லாவற்றையும் வெல்ல ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு நோய்கள்ல நீங்களும் நானும் அநேகரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நோயோ, மற்ற நோய்களோ, மலேரியாவோ, டெங்குவோ, டிபியோ, கேன்சரோ, டயபெட்டிஸோ, டியூபர்குலோசிஸோ, கொலஸ்ட்ராலோ, சுகரோ, மற்ற எந்த விதமான வியாதிகளோ, அது எல்லாவற்றையும் வெல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us to overpower the sickness that we have in our life. That's what God is assuring us this morning. My dear friends in Christ, you need not have to worry. As I was with Moses, as I was with the people of Israelites, I'm going to be with you and going to help you to overpower the sickness in your life. நான் எப்படியாக மோசே கூட இருந்தனோ, எப்படியாக இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தனோ, நான் எப்படியாக தாவீதோடு, தானியேலோடு, அநேக ஜனங்களோடு கூட இருந்தனோ, அவனமாக உங்களோடு கூட இருந்து உங்களிடத்துல இருக்கிற நோய்களை வெல்ல நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மெய்யாகவே நம்மளுடைய ஆண்டவர் வாக்கு மாறாத ஆண்டவர். இந்த 9வது மாதத்துல பிரவேசித்திருக்கிற நாம் மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மாதம் முழுவதுமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்க போராட்டங்களை மேற்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நோய்களை வெல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். இறுதியாக அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. The Lord will never leave us nor forsake us, as He will be with us forever and ever. அன்பான திருச்சபையாரே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், அது உண்மைதான். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, நாம் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும் போது அவர் நம்மோடு இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். When we read the book of James, it says, when we come closer to God, when we come near to God, God comes near to us. யாக்கோபு புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் அவரிடத்துல கிட்ட சேரும் போது ஆண்டவர் நம்மளிடத்துல கிட்ட வருகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவ்விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதப்படியிலே நாம் இருந்து அமர்ந்து அவருடைய வசனங்களை தியானித்து மண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்.
If we want our God to be with us, we have to follow His commandments. We have to follow His precepts and walk according to His ways. மெய்யாகவே மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட இருந்து, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் மாறி தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக கிறிஸ்தவ கீர்த்தனை 70 நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். நம்முடைய காணிக்கைகளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியல்களிலே நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் மூலமாக இதற்கான காணிக்கை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:30 to 6:30 மணி வரை ஆயர்கள் ஆலயத்திலே காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு கூட வந்து ஜெபித்து உங்களுடைய காணிக்கையும் நீங்கள் செலுத்தலாம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்தவ கீர்த்தனை 70 நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே
அருணோதய ஆராதனையிலே கலந்து கொள்ள நீ தந்த சிலாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பதாய் வாக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். போராட்டத்தை மேற்கொள்ள எங்களுக்கு வாக்கை கொடுக்கிறீர். சூழ்நிலைகளை மீறி நாங்கள் வெற்றி பெற வாக்கை கொடுக்கிறீர். நோய் எங்களுடைய வாழ்க்கையிலே சகஜமாய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க வாக்கு தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காலமும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களை காக்கக்கூடிய வல்ல ஆண்டவர் இந்த 9வது மாதத்திலும் அப்படியாய் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய திருச்சபையின் விசுவாசிகளையும் அப்படிப்பட்டதான பாதுகாப்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து இவைகள் உடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும் கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் ஆரணா, நல்லராஜா, நல்லவேந்தா, பல்லாப்பை போக்கும் பேமன்னா, பல்கோடி நன்றி பூரணா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.